கேப்டன் ஆலயம் முழு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோயம்பேடு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கேப்டனுடைய கோயில். இதை இப்போ அது கோயிலாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நினைவு இடமா தான் இருந்தது. மக்களோடைய வரவு அதிகமாகவும் அது கோயிலாக மாறிடுச்சு. எத்தனையோ தலைவர்கள் இறந்துருக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனால் அவங்க மேலே பல வழக்குகள் இருக்கு, பல குற்றங்கள் இருக்கு. இருந்தும் கூட அவங்களுக்கு கடற்கரையில் சமாதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாருங்க, யாரும் பார்க்க போறது, அப்படியே பார்க்க போனாலும் அதை யாரும் சாமியா கும்பிடுறது இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் கேப்டனுக்கு அப்படி இல்லை. எந்த ஒரு தலைவனுக்கும், எந்த ஒரு நடிகனுக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒன்று கேப்டனுக்கு அமைஞ்சிருக்கு. அது பெரிய ஒரு விஷயம். உலகத்துல எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி வாச்சதே இல்லை, கிடைச்சதும் இல்லை. நான் எதை வச்சு சொல்றேன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர் எனக்கு தெரிய, நான் சினிமால வாய்ப்பு தேடி அலையும் போது பாத்தீங்கன்னா 96, 97 அவர் வீட்டு பக்கம் காவேரி ஸ்ட்ரீட் உள்ள போனேன்னா, அவர் வீட்டுல இருந்து ஒரு 10-20 மீட்டர் தூரத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த ஆஸ்பத்திரி ஏழைகளுக்குன்னு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவர் அந்த அளவுக்கு அப்பமே ஏழைகளுக்கு நிறைய செஞ்சாரு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிரியாணி சாப்பாடு அந்த மாதிரி போட்டாரு. நிறைய அன்னதானங்கள், நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டதுனால, அன்னம், அதாவது பசின்று வந்தவங்களுக்கு அன்னம் போட்டதுனால அவர் இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டாரு. அதாவது அவர் உயிரோட இருக்கும் போதே பல பேரை வாழ வச்சாரு. இன்னைக்கு அவர் இறந்தும் பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி நான் இறந்தும் பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமாங்க, இந்த கேப்டன் அவருடைய ஆலயத்துக்குள்ள உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, மெயின் ரோட்ல ஒரு 20-25 பேர் பூ விற்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சது ஒரு அம்மா முன்னாடியே உட்காந்துருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு காலே கிடையாதுங்க, ஊனமுட்டு பாவம். அந்த அம்மா இன்னைக்கு பூ வித்து கொஞ்சம் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை கூட இந்த வீடியோல பார்க்கலாம், முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு தலைவருடைய சமாதியிலும் இப்படி பூ யாருமே விற்கலங்க. பாருங்க, இந்த அண்ணன் விற்கிறாரா, அந்த ஒரு அம்மா விற்கிறாங்க. அந்த அம்மா எப்பாச்சும் போனீங்கன்னா அந்த அம்மாட்ட பூ வாங்குங்க. அந்த அம்மா ஊனமா இருக்கு, பாவம், குடும்பத்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த அம்மாவே சொன்னிச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல பூ விற்கிறான், நீங்க வந்ததுல இருந்து நான் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு பாருங்க. அந்த அம்மா பாத்தீங்களா, ஒரு காலு சரியா இது பண்ண முடியாது, நடக்க முடியாது அந்த அம்மாவால. இந்த மாதிரி கேப்டன் அவர் உயிரோட இருக்கும்போது பல பேரை வாழ வச்சாரு, இறந்தும் பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத, எந்த ஒரு தலைவர் இடத்துலயாச்சும் பூ விற்கிறான்னு பாத்தீங்களா? எங்கேயுமே பூ விற்கிறாங்க. ஆனா இங்க பூ விற்கிறாங்க, மாலை விற்கிறாங்க. நீங்க போகணும், எவ்வளவு நாள் விற்கிறீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு நிம்மதி இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாட்டில் எந்தெந்த நாட்டிலே இருந்தோ வராங்கங்க. அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவர்கிட்ட கும்பிடணும், சாமியா கும்பிடணுன்ட்டு வெளிநாடு எந்தெந்த நாட்டிலேயோ இருந்து வராங்க. அது இல்லாம பாருங்க, தாய் குளங்கள், பெண் குழந்தைங்களை கூட்டிட்டு அவர் முன்னாடி வச்சு பேர் வச்சுலாம் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குங்க.